அப்படி இல்லைன்னா ஏன் வந்து ஆட்சி அமைஞ்சோடனே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிரிவு மட்டும் என்று பார்த்தாரு. முதல்ல சோஃபா போச்சு, சோஃபா நிறைய இது போனாரு. ஒவ்வொரு கட்சிகளை வீட்டு போகும்போது சோஃபா புது சோஃபா போச்சு, அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும், அதுவும் அந்த கட்சி அலுவலகத்தில் கூட கிடையாது, இங்கே சட்டமன்ற வளாகத்திலேயே போய் அமைச்சருடைய அறையிலே போய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணிட்டு மேலே அமைச்சர் ரூம்லேயே போய் கட்சியில் சேர்ந்துக்கிறாங்க. பீரோப்பள்ளி மாதிரி இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏஸ் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் இதெல்லாம் கேட்டதுக்கு தான் எந்த விதமான மதுவும் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தால் எப்படி இருப்பாரோ, டைலாக ஃபுல்லாக பகப் பண்ணிட்டு வந்து எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். அதாங்க அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதெல்லாம் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காது, விசில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் நம்ம ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. இது வந்து முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். அதை வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாரு.